ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நாம் சிறிது தியானித்து அப்படி ஜெபிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்தில் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய காரியத்தை நமக்கு செய்தருளப் போகிறாராம். ஒரு புதிய அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த காரியங்களை நீங்கள் நினைக்காதீங்க. டாக்டர்கிட்ட போனங்க, அவர் சொல்லிட்டார், இனிமேல் இந்த காரியத்தில் அற்புதம் நடக்க வாய்ப்பில்லை, குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, சுகம் கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்குறப்போ இது நடக்க வாய்ப்பே இல்லாத நிலைகளுக்குரிய சூழ்நிலைகள் இதுவரைக்கும் நடந்திருக்கலாம். கடன் பிரச்சனை கட்டுறதுக்குரிய அந்த கடனை கொண்டு போய் செலுத்துறதுக்குரிய நிலைகளில் எங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நிலைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே செயல்படலாம். ஆனால் வசனம் இங்கே சொல்லுது பாருங்கள், இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறவைகளை நீங்கள் நினைக்காதீங்க, பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்காதீங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்திரளப் போகிறார். என் மகனை எப்படியாவது நான் விடுதலையாக்கணும், என் மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு புது வாசல்களை நமக்கு உண்டாக்குகிறவர். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு மரியாளின் இடத்துல அந்த தேவதூதன் சொல்கிறப்ப சொன்னார் இல்லையா, மனுஷரால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடல, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லைன்னு அன்னைக்கு சொன்னது மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், வனாந்தரத்தில் அவர் வழியை உண்டாக்குகிறவர், வழியே இல்லாத இடத்துல வழி உண்டாக்குகிறவர். ஆறுகள், தண்ணி ஓடாத ஒரு இடங்கள்ல ஆண்டவர் ஆறுகளை ஓடச் செய்கிற தேவன். அற்புதம் நடக்க வாய்ப்பில்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருக்கு எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அந்த சங்கீதக்காரன் சொன்னது மாதிரி உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய காரியத்தை மகளே நான் உனக்கு இன்னைக்கு செய்ய போகிறேன். ஆண்டவர் ஒரு புது வாசல்களை திறக்க போகிறார். நீங்கள் பாருங்களேன், சகரியா எலிசபெத்தோடைய வாழ்க்கையில் 2 பேருமே வயதான நிலைமைகள், குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு கிடையாது, எந்த அற்புதமும் நடக்க வாய்ப்பில்லாத சூழ்நிலைகள் இருக்கிறப்போ தேவதூதன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அவருக்கு யோவான் ஸ்நானகன் சொல்லி பேர் வைக்க சொல்லுகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லாத இடத்துல தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது சகரியான்னு சொல்கிறாரு. பாருங்க, இந்த சத்தத்தை கேட்குற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வாசல்களை உங்களுக்கு திறந்து ஒரு புதிய அற்புதத்தை உங்களுக்கு செய்தருளுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் காற்றும் அடிக்காது, ஆமீன், மழையும் பெய்யாது, ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். எல்லார் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை செயல்படுவதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, புதிய காரியத்தை செய்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்தின் வல்லமை இப்பொழுதே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலையும் இறங்குவதாக, ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்தில் இறங்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்திருளுங்க. வியாபாரத்தில் ஆண்டவரே மிகுந்த நஷ்டத்தோடு இருக்கிற குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாத குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்திருளுங்க. கடன் பிரச்சனைகளோடு வாழுகிற குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்திருளுங்கப்பா. ஆண்டவரே, வேலைக்காக, தேவைக்காக, குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்குள்ள வாழ்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அற்புதம் செய்திருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்திலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, செயல்படாத காரியங்கள், நடக்காத காரியங்களை நீர் நடக்க பண்ணுகிறவர். ஏன்னா எங்களுக்கு ஒத்தாசை தருகிற தேவன் நீர், எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் நீர். அந்த அற்புதத்தின் வல்லமை எங்களுக்குள்ள செயல்படுகிறதற்காக நன்றி. நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களை செய்திருந்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்திருக்கிறார். ஆண்டவர் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அவாந்தர வழிகளில் அற்புதங்கள் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.